வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அச்சரப்பாக்கம் ஆச்சிபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிராணங்களோடு தொடர்புடைய பழமையான தலங்களை தரிசிப்பதே பெரும் மகிழ்ச்சியானது. பெரும்பாலும் அத்தலங்களின் பெயர்கள் அவற்றின் தல வரலாற்றோடு தொடர்பு கொண்டே திகழும். அப்படி ஒரு தலம்தான் அச்சிறுபாக்கம். இன்றைக்கு அச்சரப்பாக்கம் என்று அழைக்கப்படும் இந்த தலம் மிகவும் புனிதமானது. சென்னை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது அச்சிறுபாக்கம். இங்குதான் ஆட்சி செய்யும் அதிகார யோகத்தை அருளும் தெய்வமாக ஆச்சிபுரீஸ்வரர் எனும் திருப்பெயரோடு கோவில் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். வாருங்கள் இக்கோவிலின் மகிமைகளை தெரிந்து கொள்வோம். திரிபுரம் எரிக்க புறப்பட்டார் சிவபெருமான். அவருக்காக ரதம் ஒன்று தயாரானது. உலகையே ரதமாக்கி சூரியனையும் சந்திரனையும் தேர் சக்கரங்களாக்கி ஐம்பூதங்களை தேர் தட்டாக்கி அஷ்டகுல பர்வதங்களை விதானமாக்கி அண்டமுகட்டை கொடிஞ்சியாக்கி வேதங்களை குதிரைகளாக பூட்டி உருவானது ரதம். மேருமலை வில்லானது. வாசுகி பாம்பு வில்லின் நானானது. பிரம்மா தேர்ப்பாகன் ஆனார். வேகமாக புறப்பட்ட ரதம் சிறிது தூரம் போனதும் தேரின் அச்சு முறிந்து போனது. முழு முதல் கடவுளாம் விநாயகரை நினைக்காமல் வணங்காமல் புறப்பட்டதால் இப்படி தடை ஏற்பட்டது என்பதை உணர்ந்தனர். பின்னர் ஆனைமுகனை அனைவரும் வழிபட்ட பிறகு மீண்டும் புறப்பட்டார் சிவபெருமான். திரிபுர கோட்டைகளையும் அசுரர்களையும் எரித்தார். அதனால் திரிபுராரி என்று திருப்பெயர் கொண்டார். திரிபுரம் எரித்த தலம் திருவதிகை. அச்சு முறிந்த தலம் அச்சிறுபாக்கம். இந்த ஊரின் நடுவில் 5 நிலை கோபுரத்துடன் அமைந்துள்ளது ஆச்சிபுரீஸ்வரர் ஆலயம். கோவிலின் பிரதான வாயிலுக்கு எதிரில் சற்று முன்பாகவே அச்சுமுறி விநாயகர் சிறியதொரு கோவிலில் அருள் புரிகிறார். அவரை வணங்கிவிட்டு ஆச்சிபுரீஸ்வரரை தரிசிக்க செல்லலாம். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கொன்றை மரத்தடியில் ஒரு லிங்கமூர்த்தம் உள்ளது. அருகிலேயே அம்பாளும் வணங்கிய நிலையில் இருக்கும் முனிவரையும் தரிசிக்கலாம். இந்த லிங்கபிரானை அடி ஈஸ்வரர் என்கிறார்கள். இவரை தவிர இன்னும் 2 ஈஸ்வரர்கள் பிரதான கருவறைகளில் அருள் பாலிக்கிறார்கள். பாண்டிய மன்னன் ஒருவர் உடும்பு ஒன்று வழிகாட்ட இங்கு வந்து இறைவனை கண்டு ஆலயம் அமைத்ததாக தலபுராணம் கூறுகிறது. திரிநேத்திரதாரி முனிவர் என்பவர் முன்னின்று ஆலயத்தை கட்டுவித்தாராம். பாண்டிய மன்னனுக்கு அருளிய ஈசன் உமையாட்சீஸ்வரர். இவருக்கான அம்பாள் அருள்மிகு மெல்லியலாள். உமையாட்சீஸ்வரர் சந்நிதியில் கம்பீரமான சிவலிங்கத்தின் பின்னால் சுவரில் உமாதேவி சமேத சிவனார் அமர்ந்த கோலத்தில் அருள் புரிகிறார். திரிநேத்திரதாரி முனிவரை ஆட்கொண்டவர் அருள்மிகு ஆட்சீஸ்வரர். சுயம்புவாக எழுந்தருளியவர். கருவறையில் சதுரபீட ஆவுடையாருடன் காட்சி தருகிறார். இந்த சிவலிங்க திருமேனி சற்றே சொரசொரப்பானது. கண்வ முனிவரும் கௌதம ரிஷியும் வணங்கி வழிபட்ட ஈசன் இந்த ஆட்சீஸ்வரர். பார்கபுரீஸ்வரர், ஆட்சி கொண்ட நாதர் ஆகிய திருப்பெயர்களும் இவருக்கு உண்டு. திரிபுரம் எரித்து அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அவர்கள் இழந்த பெருமையையும் பதவியையும் அளித்தவர் என்பதாலோ என்னவோ ஆட்சி அதிகார பதவிகளை வழங்கும் ஈசனாக கருதி இவரை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு ஆட்சி பலத்தையும் ஆட்சியில் ஸ்திரத்தன்மையையும் தரக்கூடிய பெருமான் இவர் என்பது ஆன்றோர் வாக்கு. அது மட்டுமன்றி நல்ல உத்தியோகம், செய்யும் பணியில் உயர் பதவி, வாழ்வில் உயர்நிலை அடையவும் அருள் கிடைக்கும். பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. ஈசன் அடக்கிய திரிபுராதிகளில் இருவரான தாரகனும் வித்யுன்மாலியும் இறைவனின் துவாரபாலகராகவும் பேறு பெற்றார்களாம். இந்த கோவிலிலும் அவர்களே துவாரபாலகர்களாக அருள் புரிகிறார்கள். கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக சோமாஸ்கந்தர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோரை தரிசிக்கலாம். தனிச்சன்னதியில் சண்டிகேஸ்வரர் அருள் புரிகிறார். இந்த பெருமானுக்கான நாயகி அருள்மிகு இளங்கிள்ளி அம்மன். வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி சந்நிதி கொண்டுள்ளாள். சுந்தரநாயகி, பாலசுகாம்பிகை, அதிசுந்தர மின்னாள் ஆகிய திருப்பெயர்களும் உண்டு. அபயவரதம் தாங்கி 4 திருக்கரங்களுடன் அருளும் இந்த அம்மனை வணங்கி வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் என்பது நம்பிக்கை.
பிரதோஷ தினங்கள், சோமவார நாட்கள் அல்லது அவரவர் ஜன்ம நட்சத்திர தினங்களில் குடும்பத்துடன் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம். வில்வம் சமர்ப்பித்து ஆச்சிபுரீஸ்வரரை மனதார வணங்கி வேண்டிக் கொள்ளுங்கள். அம்பாள் மற்றும் சிவபெருமான் இருவருக்கும் நறுமண பூக்களை சமர்ப்பித்து ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் பதவி யோகம் நிச்சயம் என்கிறார்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். ஆட்சீஸ்வரரின் திருவருளால் நல்ல கல்வியும் ஆட்சி அதிகாரம் மிகுந்த உத்தியோக வாய்ப்பும் வளமான வாழ்க்கையும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.